ஹாய் ஆல். ஏற்காட்டில் அண்ணா பார்க்கில் ஃப்ளவர் ஷோலாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு 11:45 to 12 கிட்ட வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறமா போகிற வழியில் சாக்லேட் ஷாப் பார்த்தோம். அங்கே இறங்கி பசங்களுக்கு தேவையான சாக்லேட்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிட்ஸுக்கு வந்து ப்ளே ஏரியா எங்கேயாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வந்தோம். அப்போ வந்துட்டு பாப்பி ஹில்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்வென்ச்சரஸ் பார்க் இருந்ததுங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா பெரியவங்களுக்கு சின்ன பசங்களுக்குன்னு எல்லாருக்குமே விளையாடுற மாதிரி இருந்தது. உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து 10 rupees மட்டும்தான். எல்லாரும் உள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மோகித் வந்து வாட்டர் பலூன் ஷூட் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்கி அதை போய் ஷூட்லாம் பண்ணிட்டு வந்துட்டான். நெக்ஸ்ட் வந்து இந்த ATV பைக் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கினா நான் முதல்ல வேணாம் நீ ஓட்ட மாட்டேன் பயப்படுவேன்னு சொன்னேன். இல்லை நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவனே தைரியமாக போனான். ஃபர்ஸ்ட் சின்ன பையனாக இருக்கிறான்னு அவன் கூட இருந்தவங்களே வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு ஒரு ரவுண்ட் மட்டும் கூட போயிட்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அவன் நல்லா ஓட்டுறான்னு அவர் கீழே இறங்கிட்டாரு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டேர்ன் பண்ணும் போதெல்லாம் பயமாக தாங்க இருந்தது, கீழே விழுந்துருவான்னு. இருந்தாலும் சூப்பராக ஓட்டிட்டு வந்துட்டான். மோகித் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. மோகித் அதை ஓட்டி முடிச்சுட்டு வந்தோடனே நானும் என்னோட பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாரு. நாங்கள் எல்லாமே ஜெயின் ஸ்விங் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிக்கெட் வாங்கிட்டு மேலே போயிட்டோம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பயங்கர க்யூரியஸாக இருந்தது இது எப்படி இருக்க போகுதுன்னு. ஆனால் உட்காந்ததுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்குனாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்கி ரொம்ப மேலே கொண்டு போய் நிறுத்திட்டு ஸ்பீடாக கீழே இறக்கி விட்டாங்க. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் லைஃப்பில் ஒரு டைமாவது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஸ்விங் தாங்க ரொம்ப தூரமாக போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து கம்மியாகிடுச்சு. நம்ம நார்மலாக ஊஞ்சல் விளையாடுற மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ பயம் ஒன்றும் இல்லை. அட்வென்ச்சர்லாம் பண்ண பிடிக்கும்னு நினைக்கிறவங்க ஏற்காடு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பாப்பி ஹில்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஜெயின் ஸ்விங், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஃபால், அப்புறம் வந்து ரோப் சைக்கிள் இதெல்லாமே இருந்தது. 5 yearsக்குள்ளே இருக்கிற குட்டீஸ் விளையாடுறதுக்கும் தனியாக இருந்தது. அது மொத்தமாக நம்ம டோட்டலாக இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கட்டிட்டா நம்மளுக்கு வந்து 1 hour அந்த மாதிரி விட்டுருவாங்க. உள்ள குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் இருக்கிற எல்லாத்துலேயுமே வந்து விளையாடிட்டு வந்துடலாம். நாங்கள் முடிச்சுட்டு கீழே இறங்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டு கீழே இறங்குற மாதிரி இருந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க இது. அதுக்கப்புறம் கவியை கூட்டிகிட்டு அந்த ப்ளே ஏரியாவுக்கு போயாச்சு, கிட்ஸ் ப்ளே ஏரியாவுக்கு. கவி கொஞ்சம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. கூட வந்து ஒரே ஒரு அடல்ட் மட்டும் தான் அலோடுங்கிறதால நான் மட்டும் கூட போயிருந்தேன். நான் கூட ஃபஸ்ட்டு வந்து கவி பாப்பா உள்ளே கூட்டு போடுறது வேஸ்ட்டு தான், ஏன்னா எல்லாமே ட்ரை பண்ண மாட்டாங்க, பயந்துருவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கவி வந்து எல்லாமே ட்ரை பண்ணாங்க. எல்லாத்துலேயும் ஒரு டைம் போயிட்டு வந்துட்டாங்க. எனக்கு பயம் இல்லை, நான் போகிறேன்னு சொல்லி அவங்களே போயிட்டு வந்துட்டாங்க. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து கிட்ஸ் போட்டும் இருந்தது. கிட்ஸே ரைட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு குட்டி பூலில் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் கவி வந்து போகாது, பயப்படும், அது ரைட் பண்ணாதுன்னு நினச்சேன். ஆனால் நான் போகிறேன், எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அதுவே கேட்டு போனாங்க. இந்த இடத்துல கவி கொஞ்சம் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னே சொல்லலாம். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே போயிட்டு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு போயிட்டோம். ஏன்னா எல்லாருக்கும் டயர்ட் ஆயிடுச்சு மார்னிங் பார்க் சுற்றி பார்த்ததே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்களும் ஈவினிங் போல் வீடியோ வந்து செஞ்சுட்டோங்க. தேங்க்யூ, பை.